திருச்செந்தூர் குடமுழுக்கு. கடற்கரை சீரமைப்பு பணிகள் தொடக்கம். தற்போதைய நிலவரம் என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் ஜூலை 7 தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் பக்தர்கள் நடந்து செல்லும் கிருப்பிரகாரம் மற்றும் கடற்கரை சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடந்து வருகின்றன. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 2 படை வீடும் கடற்கரை ஓரத்தலமுமானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். 16 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோயிலில் வரும் ஜூலை 7 தேதி குடமுழுக்கு நடைபெறவுள்ளது. இதையொட்டி கும்பாபிஷேக திருப்பணிகள் ரூ. 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாகப் பணிகள் மற்றும் கடல் அரிப்பினை தடுத்திடும் வகையில் ரூ. 19 கோடி மதிப்பீட்டில் தடுப்புச்சுவர் அமைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. வரும் ஜூலை 1 தேதி யாகசாலை பூஜைகள் தொடங்குகின்றன. இதற்காக ராஜகோபுர வாசல் அருகில் 8000 சதுர அடி பரப்பளவுள்ள 76 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் 64 ஓதுவா மூர்த்திகளைக் கொண்டு பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபதி முதலான செந்தமிழ் வேதங்கள், முற்றோதுதல் மற்றும் விமான கும்பாபிஷேகத்திலும் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடைபெறுகிறது. ஜூலை 7 தேதி காலை 6:15 மணி முதல் 6:50 மணி வரை குடமுழுக்கு நடைபெறுகிறது. குடமுழுக்கிற்கு இன்னும் 14 நாட்களே உள்ள நிலையில் திருச்செந்தூர் வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் கோயிலில் கிருப்பிரகார பாதை சீரமைப்பு, கடற்கரை சீரமைப்பு, கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் கட்டுமான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. அதில் ஆமை மீது 5 தலை நாகம் அமர்ந்திருப்பது போலும். அதற்கு மேல் முனிவர்கள், நந்தி, சிங்கம், அலங்கார பொம்மைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் தாமரை பூ அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பின் மேல் யாகசாலை வரும் ஜூலை 1 தேதி தொடங்கும் நாளில் மூலவர் சுப்பிரமணியருக்கு அபிஷேகம் செய்யும் கலசமும் வைக்கப்பட உள்ளது. மேலும் இந்த யாகசாலையில் ஆழி, மயில், நந்தி, யானை உள்பட பல்வேறு அலங்கார உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்த யாகசாலையை உருவாக்கிய மயிலாடி பகுதியைச் சேர்ந்த கலைஞர்களிடம் பேசினோம். கடந்த 2009 ஆண்டு நடந்த இதே திருச்செந்தூர் முருகன் கோயில கும்பாபிஷேக விழாவிற்கு நாங்கள்தான் யாகசாலைகள் அமைத்தோம். அதேபோல் இந்த ஆண்டிற்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. மொத்தமாக 26 குண்டங்கள் அமைத்துள்ளோம். இதில் முருகப்பெருமானுக்கு மட்டும் 49 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அது தவிர ஜெயந்திநாதர் மற்றும் நடராஜருக்கு பஞ்ச குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த 40 நாள்களுக்கு மேலாக இந்த பணிகளை செய்து வந்தோம். தற்போது இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இரவு பகலாக பணியாற்றி வந்தோம். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு பல்வேறு விஷயங்களை புதிதாக செய்துள்ளோம். குறிப்பாக இங்கு தங்க நிறத்தில் வர்ண பேப்பர் ஒட்டாமல் தரமான நிஜமாகவே தங்க வர்ணத்தில் ஜொலிக்கும் வகையில் உருவாக்கியுள்ளோம். மேலும் பஞ்ச ஆசன வேதிகையையும் உருவாக்கியுள்ளோம். யாகசாலையைச் சுற்றி அறுபடை வீடுகளில் உள்ள முருகனின் உருவங்களை வரைந்துள்ளோம். ஆழி, மயில், நந்தி, யானை போன்ற உருவங்களை அலங்காரமாக வைத்துள்ளோம் என்றனர்.